அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் இரண்டாவது கட்டமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்கம், திருத்தம் செய்ய இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 68,000 வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இந்த சிறப்பு முகாமில் 18 வயது நிறைவடைந்தவர்கள் மற்றும் 18 வயதுக்கு மேல் இதுவரை வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாதவர்கள் தங்களுடைய பெயரை சேர்த்துக்கொள்ள விண்ணப்பம் அளிக்கலாம் எனவும், அதேபோன்று பெயர் நீக்கம், திருத்தம் செய்யவும் விண்ணப்பம் பெறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் அரையாண்டு தேர்வானது டிசம்பர் 16ஆம் தேதி முதல் தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வானது டிசம்பர் 23ஆம் தேதியுடன் முடிவடைந்து டிசம்பர் 24ஆம் தேதி முதல் விடுமுறை நாட்கள் தொடங்க உள்ளது. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் விடுமுறை, ஜனவரி 1 புத்தாண்டு விடுமுறை என மொத்தம் 9 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் இன்று முதல் இரு மார்க்கமாகவும் 28 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: வங்கக்கடலில் இன்று உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: 2025ஆம் ஆண்டுக்கான பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் டிசம்பர் 25ஆம் தேதி வரை மொத்தம் 23 நாட்கள் பொது விடுமுறை நாட்கள் ஆகும். குடியரசு தினம், தெலுங்கு வருடப்பிறப்பு, மொஹரம் பண்டிகை ஆகிய இந்த பொது விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகின்றன. ஆறாவது அறிவிப்பு: 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வித்துறை நேற்று வெளியிட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு தேர்வானது டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்குகிறது. +2 தேர்வானது டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்குகிறது. தேர்வுகள் காலை 9:45 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணிக்கு முடிவடையும். கேள்வித்தாள்களை படித்து பார்க்கவும் 15 நிமிடங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஏழாவது அறிவிப்பு: தென்காசி மாவட்டத்தில் இன்று நவம்பர் 23ஆம் தேதி அன்று வாக்காளர் முகாம் நடைபெற உள்ளதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. கனமழையால் நவம்பர் 20இல் விடப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பள்ளிகள் செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதில் வரும் 30ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அறிவித்துள்ளனர். எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் MD, MS உள்ளிட்ட மருத்துவ பட்ட மேற்படிப்பு பயிலும் மாணவர்கள் 2 ஆண்டுகள் பயிற்சி மருத்துவர்களாக கட்டாயம் அரசு மருத்துவமனையில் பணியில் ஈடுபட வேண்டும் என்பது விதியாக இருந்து வந்தது. இதையடுத்து 2 ஆண்டுகளாக இருந்த அரசு சாரா ஒப்பந்த பணியை ஓராண்டாக குறைத்து சுகாதாரத்துறை அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: கோவையில் உள்ள 6 அரசு கல்லூரிகளில் மாதவிடாய் சிக்கல்களை தவிர்க்க அரசு கல்லூரிகளில் மாணவிகளுக்கென தனி ஓய்வறை, அடிப்படை மருந்துகள் வைக்க உத்தரவு. 4 சாய்வு நாற்காலி, திரைசீலை மற்றும் கண்ணாடி, உணவு சாப்பிடும் மேஜைகள், முதலுதவி பெட்டி, அடிப்படை மருந்துகள், மின் விசிறி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. மாணவிகளுக்கான இந்த ஓய்வறைகளை தரமாகவும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் உயர்கல்வி இயக்குநரகம் சார்பிலும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்கான சிறப்பு கலந்தாய்வானது நவம்பர் 25ஆம் தேதி முதல் நடைபெறும் என மருத்துவ கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மொத்தம் 135 மருத்துவ இடங்களுக்கு 25ஆம் தேதி சிறப்பு கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. அதேபோன்று இதற்கான கட்டுப்பாடுகளும் மருத்துவ கல்வி இயக்ககம் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டும் இருக்கிறது. கடைசியாக 11வது அறிவிப்பு: ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் 3 மாதங்களுக்கு முன்பே ஓய்வூதிய பண பலன்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் பொது கணக்காளரான வெள்ளையங்கிரி தெரிவித்திருக்கிறார். இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.